மேஷ ராசி. உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்கள் என்ன, எஸ் ஆர் நோ அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல் கேள்வி, உங்களுடைய வேலை சார்ந்து தொழில் சார்ந்து ஒரு கேள்வியை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன பதில் வருது அப்படின்றத பார்க்கலாம். மேஷராசி, உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த அந்த கேள்விக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான எஸ் தான் வருது. ஸோ அந்த எஸ் அப்படின்றது இது கடவுள் உங்களுக்கு கொடுத்த வரம், பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த அந்த குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஃப்யூச்சருக்கான ஒரு கேள்வியை தான் கேட்டிருக்கீங்க, ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி தான் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான எஸ் அப்படின்றது தான் வந்திருக்கு. ஸோ இப்போது உங்களுடைய பொருளாதாரம் நிதி நிலைமை சார்ந்து ஒரு கேள்வியை முன்னெடுத்துக்கோங்க. அதுக்கு எஸ் ஆர் நோ என்ன வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ மேஷராசி, உங்களுடைய பொருளாதாரம் நிதி நிலைமை கேள்விக்கான பதில் என்ன அப்படின்றது பார்க்கும்போது அதுக்கும் எஸ் தான். ஆனால் அது எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் எஸ் அப்படின்றது தான் இருக்குது. எஸ் ஆகிடும், ஆனால் அதுக்கப்புறம் அந்த எஸ்ஸை நீங்கள் தக்க வச்சுக்கணும், அதை இன்னும் டெவலப் பண்ணோன்னா அதற்கான ஒரு எஃபர்ட் உங்ககிட்ட தான் இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்டதுக்கு சில விஷயங்கள் உடனடியாக இனிஷியலாக நடந்துரும் அப்படின்றதுனால அது ஒரு எஸ். ஆனாலும் அதற்கு மேற்கொண்டு உங்களுக்கு உழைப்பு தேவை அப்படின்னு இருக்கு. இப்போ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் அதனுடைய கொஸ்டின், அதுக்கு எஸ் ஆர் நோவா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மேஷராசி, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த கேள்விக்கு ஆக்சுவலாக அது எஸ்ஸாக தான் வர வேண்டி இருக்கு. ஆனால் நீங்கள் தான் அதை எஸ்ஸாக மாற்றாமல் இன்னும் நோ அப்படின்ற ஆப்ஷன்லேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களால் தான் அது நோவாக இருக்குது இன்னும் வரைக்கும். ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனை இருக்குது வைங்க, இல்லை ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகணும் வைங்க, அதுக்கு உங்களுடைய ஒரு பங்களிப்பு, உங்களுடைய அந்த கடந்து போகக்கூடிய தன்மை, மூவ் ஆன் பண்ணக்கூடிய தன்மை அது வேணும். அது இருந்ததுன்னா அது அப்சல்யூட்லி அது எஸ் தான். அப்படி நீங்கள் கடந்து போயிட்டு எல்லாமே விட்டு கொடுத்து போய் கடந்து போயிட்டு இருக்கீங்க, நீங்கள் அதுக்கான எஃபர்ட் போடுறீங்க அப்படின்ற போது கண்டிப்பாக எஸ். நீங்கள் எதுவுமே பண்ணலை, நான் அதிலே ஸ்டக் ஆகிருக்கேன், இருந்தாலும் எஸ்ஸா நோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதாவது வெளியே வர வரைக்கும் அது நோவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வெளியே வர ஆரம்பித்தா தான் அது எஸ்ஸாக மாறும்.